இன்னைக்கு 6லேருந்து 7 பொண்ணு பார்க்க ஒரு பார்ட்டி வரப்போறது, அப்படிதானே? அதனால நம்ம 3லேருந்து 4 நம்ம இவராய்ச்சின்னு பொண்ணு பார்க்க போயிடுவோம். சார் உங்க பொண்ணு ஜானிக்கு ஒரு நல்ல இடத்துல பையன் பார்க்கலாம் டிசைட் பண்ணிட்டேன். பையனும் பார்த்துட்டேன். ரொம்ப சந்தோஷம் மாது. சார் உங்களுக்கு விஷயம் தெரியுமா? அந்த பையன் எங்க ஆபீஸ்ல சீனியர் அசிஸ்டன்ட் மேனேஜரா இருக்கான். ரொம்ப தேங்க்ஸ் மாது. ஆனால் ஒன்று, இன்னைக்கு அவளை பொண்ணு பார்க்க வேற ஒருத்தர் வரார். அவரும் அசிஸ்டன்ட் மேனேஜர் தான். என் பொண்ணுக்கு யாரை பிடிக்குதோ அவருக்கு தான் அவளை கல்யாணம் பண்ணி வைப்பேன். ஸோ நீ கூட்டிகிட்டு வர மாப்பிள்ளை அவளுக்கு பிடிக்கலன்னா நீ தப்பாக எடுத்துக்காத. இன்னைக்கு சாயங்காலம் நாங்கள் பொண்ணு பார்க்க வரவா? அதில் ஒரு சின்ன ப்ராப்ளம்ப்பா. என்னது? இன்றைக்கி 6 to 7 அவளை பொண்ணு பார்க்க ஒரு பார்ட்டி வருது. ஸோ ஈவினிங் ஷோ ஃபுல்லு. நீ வேணா 9 to 10 நைட் ஷோவுக்கு வாயேன். ஈவினிங் நைட்லாம் வேணாம். நாங்கள் மத்தியானம் 2லேருந்து 3 மேட்னி ஷோவே வந்துடுவா? ஓகே ஓகே. போதும். ஏம்மா இவ்வளவு டென்ஷனா இருக்க? மாது 2 to 3 யாரையோ கூட்டிட்டு என்ன பொண்ணு பார்க்க வரேன்னாரு. இன்னும் காணோம். என்னம்மா இது? கல்யாணம் பண்ணிக்கிட்டா அந்த சீனுவை தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு ஒத்த காலில் நின்னேன். இப்போ என்னடான்னா எந்த கழிச்சடையாக இருந்தாலும் பரவாயில்லன்னு கல்யாணத்துக்காக பேயா அலையிற. பே பேகின்னு அனாவசியமா பேசுனீங்க, எனக்கு கெட்ட கோவம் வரும். சரி அதை விடு. பொண்ணு பார்க்க வரவங்களுக்கு சொஜ்ஜி பஜ்ஜி பண்ணிட்டியா? பண்ணிட்டேன்ப்பா. 2 to 3 மாது அசிஸ்டன்ட் மேனேஜரோட பொண்ணு பார்க்க வராரு. 6 to 7 சேதுராமங்கிறவர் அசிஸ்டன்ட் மேனேஜராக இருக்கிற அவங்க பையனோட பொண்ணு பார்க்க வராரு. நீ 2 பேருக்கும் பண்ணிட்டே இல்லை? இல்லப்பா, நான் ஒரு பார்ட்டிக்கு தானே பண்ணிருக்கேன். சரி விடு. முதல்ல வரவனுக்கு சொஜ்ஜியை கொடுக்குறேன், 2வது வரவனுக்கு பஜ்ஜி கொடுக்குறேன். இவங்க 2 பேருமே எனக்கு பிடிக்கலன்னு வச்சுக்க, 2 பேருக்கும் அல்வா கொடுத்துட்றேன். நமஸ்காரம் 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 நமஸ்காரம். நீங்கள்? நான் தான் சேத்துராமன். ஃபோன் பண்ணியிருந்தேனே பையனோட பொண்ணு பார்க்க வர்றேன்னு. அதான் சார், நீங்கள் 6 to 7 ஈவினிங் ஷோ, இப்போ அவளை பொண்ணு பார்க்க 2 to 3 மேட்னி ஷோ வேறு பார்ட்டி வராங்க. என்ன சார் இது? பொண்ணு பார்க்க வர்றாங்களா இல்லை சினிமா பார்க்க வர்றாங்களா? இல்லை, இந்த மேட்னி ஷோ ஈவினிங் ஷோன்னு சொன்னீங்களே அதுக்காக சொன்னேன். ஆமாம், ஏதாவது ஸ்பெஷல் மார்னிங் ஷோ இருக்குதா? இல்லையே. ஏன்? என்ன சார் துண்டை போடுறீங்க? சார் மரியாதையாக சொல்கிறேன், நாங்கள் தான் முதல்ல வந்தோம், நாங்கள் தான் முதல்ல பொண்ணை பார்ப்போம். அதுக்காக இப்படி கேவலமாக துண்டை போட்டால் சீட்டு பிடிக்கிறது என்னடா இது? என்ன சினிமா தியேட்டரா? ஆஹா, கேவலப்படுத்திட்டேன். கேவலமா? துண்டு போட்டு சீட்டு பிடிக்கிறது கேவலமா? நீங்கள் மட்டும் பொண்ணை பார்க்க வர்றதுக்கு மேட்னி ஷோ ஈவினிங் ஷோன்னு சொல்லலாம், நாங்கள் மட்டும் துண்டை போட்டு இடம் பிடிக்க கூடாதா? பிடிப்போம், அது என் உரிமை. சரி விடுங்க. பொண்ணை பார்க்க நீங்கள் மட்டும் தனியாக வந்திருக்கீங்க, பையன் எங்க? அது விஷயமா தான் உங்ககிட்ட பேசணும்னு வந்தேன். பையனை காணோம். பையனை காணுமா? ஏன் எங்கேயான எக்ஸிபிஷனில் தொலைச்சிட்டீங்களா? ஆமாம், அந்த குழந்தைக்கா என் பொண்ணை பார்க்க வந்தீங்க? என் பொண்ணு கொஞ்சம் பெரியவ சார். தெரியும் சார், தெரியும், நல்லா தெரியும். ஆனால் என் பையன் டை அடிக்க போனான். ஓ, உங்கள் பையன் சலூன் வச்சுருக்கானா? இல்லை சார், சலூனுக்கு டை அடிச்சுக்கிறதுக்கு போனான். அப்போ கழப்பாயலா? உங்கள் பையன் உங்களை விட பெரியவனா? உங்கள் பையன் நீங்கள்? ஆமாம், உங்களுக்கு முன்னாடியே பிறந்துட்டானா? ஓ, அதான் 2 to 3 முன்னாடியே வந்துட்டீங்களா? கலக்கட்டிங்க கலக்கட்டிங்க. நிற்கிறீங்களே, உட்காருங்க உட்காருங்க. ஒரு நிமிஷம். ஐயோ, இங்கே உட்காருங்களே, அங்கே தாராளமாக உட்காருங்க. துண்டு போட்டிருக்கீங்களே? பரவாயில்ல, இது நம்ம வீடு தான், எங்கே வேணா உட்காரலாம். இங்கே உட்காருங்களா? உட்காருங்க. தயவு செய்து நான் சொல்கிறத கொஞ்சம் கேட்குறீங்களா?
கொஞ்சம் கிட்ட வாங்க, அப்படி திரும்புங்க. இப்போ என் பையன் சலூனுக்கு டை அடிக்க போனான். இது வரைக்கும் திரும்பி வரவே இல்லை. இனிமே அவன் பொண்ணு பார்க்க வருவான்ற நம்பிக்கை எனக்கு இல்லை. எங்கேயோ தொலைஞ்சு போனவன் தான். அதை விடுங்க. இப்போ நானும் என் பையனும் நாளைக்கு பொண்ணு பார்க்க வரோம். நூன் ஷோ வச்சுக்கிறீங்களா? வேண்டாம். இன்னும் ஏர்லியா மார்னிங் ஷோவே வச்சுக்கோங்க. தயவு செய்து உங்கள் தியேட்டரை காலையில் எத்தனை மணிக்கு திறக்க போகிறீங்கன்னு சொன்னீங்கன்னா நான் கரெக்டாக வந்துடுறேன் சார். தயவு செய்து சொல்லுங்கள் சார். ஐயோ, ஒரு பேச்சுக்கு சொன்னா வீட்டையே டூரிங் டாக்கீஸ் ஆக்கிடுவீங்க போல் இருக்கு. கண்ணு இல்லை. இப்போ 2லேருந்து 3 மணிக்குள்ள ஒரு பார்ட்டி என் பொண்ணை பார்க்க வராங்க. அவங்கள எனக்கு பிடிச்சி போச்சு, அதையே செட்டில் பண்ணிடுவேன். நீ நாளைக்கு வந்தாக்கா என்ன தான் பார்க்கலாம். உன் பையன் என்ன கட்டிப்பானா? இப்படி அசிங்கமா பேசுறீங்களே. சப்போஸ் இப்ப வர்ற பையனை உங்களுக்கு பிடிக்கலன்னா என்ன பண்ணுவீங்க? பாயிண்ட். யோ, நீ நாளைக்கே வந்து தொலையா. இப்போ அவங்க வர நேரமாச்சு, நீ முதல்ல கிளம்பியா. ஒரு நிமிஷம் ஒரே ஒரு நிமிஷம் நான் சொல்றதை கேளுங்க. நான் இங்கேயே இருந்து என்ன ரிசல்ட்டுன்னு பார்த்துட்டு போயிடுறேனே. ப்ளீஸ், நான் பிள்ளைய பெற்றவன் இல்லையா? என்ன ஒரு வெக்கம் பாரு. டேய் சீனு, அதிர்ஷ்டக்கார பயடா நீ. நியாயமா உன்னோட ஒரிஜினல் மூஞ்சிக்கு முகரக்கட்டைக்கும் எந்த அப்பனும் தன் பொண்ணை கொடுக்க மாட்டான். இப்ப பாரு, சக்கச்சவேல்னு ராஜா மாதிரி ஒரு அசிஸ்டன்ட் மேனேஜர் பாடி கிடைச்சிருக்கு. என்ஜாய். டேய், நல்லா ஞாபகம் வச்சுக்க. நான் உள்ள போனதுக்கு அப்புறம் அவங்களோட கொஞ்ச நேரம் பேச்சு கொடுப்பேன். அதுக்கப்புறம் மாப்பிள்ள உள்ள வாங்க அப்படிம்ப. நீ அதுக்கப்புறம் என்ன பண்ணோம்? அப்படி ஸ்டைலா அப்படி உள்ள வரணும். புரியுதா? வந்து காட்டுட்டுமாடா? எங்க ஸ்டைலா பண்ண பார்க்கலாம். டேய் அடங்க ப்ளீஸ், தயவு பண்ணி நீ நார்மலா வா. இதெல்லாம் வேண்டாம், சகிக்கல. இன்னொரு முக்கியமான விஷயம், வீட்டுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் எந்த காரணத்தை கொண்டு பாடியை விட்டு வெளியில வரக்கூடாது. அப்புறம் என்னால சமாளிக்கவே முடியாதுப்பா. ஏண்டா? அப்புறம் கல்யாணம் நின்று போடும், அவ்வளவுதான். ஐயோ, போடா. என்ன பெரிய போடலங்க ஸ்டைலு. கூப்பிடுறா, உள்ள வந்து காட்டுறேன். ஐயோ, வரலையா? என்னடா அது? கொன்னுட்டடா சீனு, கொன்னுட்டடா. I am not Chino. Now I am assistant manager. No more Chino. Chino is no more. ஐயோ, ரொம்ப சோகமா இருக்காங்களே. விஷயம் தெரிஞ்சு போச்சா? பாடியை பார்த்திருப்பாங்களா? வாங்க. நான் தான் அப்பவே வந்துட்டேனே. இவ்வளோ லேட்டா வாங்கன்னா என்ன அர்த்தம்? உங்களை இல்ல, இவரை. சார் யாரு? சார் தான் சேதுராமன். அடே, சாயந்தரம் பொண்ணு பார்க்க தான் பையனோட வரேன்னு சொல்லியிருந்தார். ஆனா பையனை காணுமா. நீங்க 2 to 3 பொண்ணு பார்க்க வந்துட்டீங்கல்ல, அதான் இருந்து என்ன ரிசல்ட்டுன்னு தெரிஞ்சுன்னு போகலான்னு வெயிட் பண்றாரு. பையன் வரலையா? அதான் அப்பவே சொன்னனே,
பையனை காணோன்னு. அவர் உங்களை கேட்கல, நாங்க கூட்டிட்டு வந்த பையன் வரலையான்னு கேக்குறாரு. நீங்க அப்படி ஓரமா ரிசல்ட் பாக்குறீங்களா? சரிங்க சார், என் துண்டை எடுத்துக்கிட்டுமா? தொலையா. பையன் வந்திருக்கிறான். அசிஸ்டன்ட் மேனேஜர் சார், வாங்க உள்ள. வா 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 வா. வா வா. ஐயா, பையன் வந்தாச்சு, பையன் வந்தாச்சு, பையன் வந்தாச்சு. அத்தை நான் சொன்னேயா, நீ ஏன் அனாவசியம் சந்தோஷப்படுற? அங்கே நின்னுட்டு ரிசல்ட்டை பார்க்கணும். இங்க பார்க்கறாரு. Bajalia, knees in crazy. Rumba Jalia, knees in crazy. மாது, மாப்பிள்ளைக்கு மூஞ்சில நல்ல களை. என்னங்க களைங்கிறாரு? ஒருவேளை சவக்களை தெரிஞ்சிருத்தோம். என்னது சவக்கலையா? இல்ல தவக்கலை. சவக்கலையா? உங்களுக்கு இது அனாவசியம். உங்க பையனை ஒழுங்கா வளர்க்க துப்பு இல்ல, வளர்த்த பையனை தொலைச்சிட்டு வந்து நிக்கிறீங்க. இங்கேயே பாக்குறாரா? இப்ப அதெல்லாம் எதுக்கு? பையன் வந்தாச்சு இல்ல? ஆமா, இவங்க அப்பா இவனை ஒழுங்கா வளர்த்திருக்காரு, பையன் வந்திருக்கான். நீங்க உங்க பையனை ஒழுங்கா வளர்க்கல, பையன் வரல. என்ன என்ன வரல வரலன்னுட்டு? அதான் பையன் வந்தாச்சே. ஏண்டா சொல்லண்டா? சொல்லேன் டாவா? ஹலோ, முன்ன பின்ன தெரியாத ஆசாமி, டா போட்டெல்லாம் பேசுனீங்க, எனக்கு கெட்ட கோவம் வரும். என்ன இது? பையன் எதிர்த்து எதிர்த்து பேசுறான். ஆமா, நீங்க ஒரு 3வது நிமிஷம் டா போட்டு பேசினா இப்படிதான் பேசுவான். என்னது 3வது மனுஷனா? ஹலோ, உங்க பொண்ணுக்கு கல்யாணம் ஆகணுமா வேண்டாமா? ஆகணும் ஆகணும். மாப்பிள்ளை பையனை உங்களுக்கு பிடிச்சிருக்கா? ஐயா சுந்தரராஜன், சுந்தரராஜன் பையனை பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்கய்யா. என்னடா இது? இவர் சில சமயம் பயங்கரமா எதிர்க்கிற மாதிரி இருக்கு, சில சமயம் நம்மளை சப்போர்ட் பண்ற மாதிரி இருக்கு. ஏங்க, ஆக்சுவலா நீங்க யார் கட்சி? எதுவா இருந்தாலும் நாங்க பேசி முடிவு பண்ணிக்கிறோம். தயவு பண்ணி அங்கே இன்னும் ரிசல்ட் பாக்குறீங்களா? சரி, விஷயத்துக்கு வாங்க. பையன் வந்தாச்சு. பையனுக்கு அப்பா எங்க? ஐயா சுந்தரராஜன், அதான் நான் இங்க இருக்கேனே. நீங்க இங்க இருக்கீங்க சார். அவர் சொன்னது இந்த பையனோட அப்பாவை. அதைத்தான் நானும் சொல்றேன். நான் இருக்கேனே. இந்த பையனுக்கு நீங்க அப்பாவா இருப்பீங்களா? ஏன் இப்படி ஒரு அப்பாவாசை பிடிச்சு அலையிற? அம்மாவாசை கேள்விப்பட்டிருக்கோம், அப்பாவாசை இப்பதான் கேள்விப்படுறோம். ரொம்ப புதுசா இருக்கு. என்னடா இது? அப்பா எங்க? அப்பா வெளியே தான் இருக்காரு, கூப்பிடவா? என்ன மாது, நீ கூப்பிட்டு தான் முதல்ல பையன் வந்தான், இப்ப அப்பாவை கூப்பிடவா அப்படிங்கிற. இது என்னது, கோர்ட்ல பொய் சாட்சி சொல்ல வரவங்க மாதிரி நீ கூப்பிட கூப்பிட ஒவ்வொருத்தரா வராங்க. இல்ல, நீங்க மறந்துட்டீங்கன்னா அனாவசியமா அப்பா வேற கூப்பிட்டு சிச்சுவேஷனை காம்ப்ளிகேட் பண்ண வேண்டாமேன்னு பார்த்தேன். இப்பதான் நீங்க கண்டிப்பா கூப்பிடணும்ன்றீங்க. அப்போ அப்பாவை சாட்சி சொல்ல கூப்பிடவா? கூப்பிடுப்பா, கூப்பிடு. என்ன ஆசை பாரு, அப்பா பேர் அப்படி ஒரு ஆசை. அப்பா அப்பா அப்பா. எப்படி கெட்டப்பு? அமக்கலாம். தேங்க்யூ. இது ஃபேண்டாஸ்டிக். இது ஏன் போட்டு வந்த? இதுவா? யோ, இது எங்க கோஸ்ட் ஆஃபீஸ் எம்ப்ளாயா. இது இல்லைன்னா வேலை போடும். இதோட வந்தேன்னா பொண்ணு போடும். எடுத்துருங்கிறியா? இருக்கட்டும், போர்ச்சி எடுத்துக்கிட்டு போறேன்.
குல் குல் ஜில் ஜில் மல்மல். அது என்னப்பா குல்குல் ஜில்ஜில் மல்மல்? ஒத்தரும் புரிய முடியுமா சொல்லவே மாட்டேங்கிறீங்களே. அது குல்குல் ஜில்ஜில் மல்மல்னா குறுக்க பேசாத கம்மன்னு அர்த்தம் குஜராத்தில. உங்களுக்கு குஜராத்தி தெரியுமா? ஓ நல்லா தெரியும். என் ஒய்ஃப் தான் எனக்கு கத்து கொடுத்தாங்க. பிகாஸ் ஷீ இஸ் a பஞ்சாபி கேர்ள். பார்த்தா பஞ்சாபிகள் மாதிரி தெரியல. சார் அவங்க அப்பா பேர் பஞ்சாபகேசன், சுருக்கமா பஞ்சாபின்னு கூப்பிடுவோம். பஞ்சாபியோட பொண்ணு பஞ்சாபி கேர்ள் தானே. அப்படி ஒத்துக்கிற மாதிரி சொல்லுங்க. எதை சொன்னாலும் ஒத்துக்கிற மது. கழுத்துல அந்த எம்பளத்தை தொங்க விட்டுருக்கலாம் போல இருக்கு. என்னம்மா பஞ்சாப சிந்து குஜராத்தி கேர்ள்? ஹாஞ்சி. ஹாஞ்சின்னு எனக்கு ஒண்ணு ஞாபகத்துக்கு வருது. சோன்ஜி பாஞ்சி. சோஞ்சி பாஞ்சியா? சொஜ்ஜி பஜ்ஜி பண்ணி வச்சிருக்கேன்னு சொல்ல வந்தேன். ஓ, குஜராத்தில ஹாஞ்சி. கிடுகிடுன்னு கத்துக்கிட்டீங்க. ரொம்ப கெட்டிக்காரரா இருப்பா போல இருக்கு. ஆனா ஒண்ணு, என்ன? உங்களுக்கு சொஜ்ஜி மட்டும்தான் கொடுப்பேன். ஏன்னா பஜ்ஜி அவருக்கு ரிசர்வ் பண்ணி வச்சிருக்கேன். ஹெவி லாஸ். இன்னைக்கு உங்களுக்கு ஓகே ஆயிடுச்சுன்னு வச்சுங்க, உங்களுக்கு பஜ்ஜியும் கொடுத்துட்றேன். நோ கெயின். அப்படி இல்லாட்டி ஏன் சார் இன்னைக்கு போட்ட பஜ்ஜியை உங்களுக்கு நாளைக்கு கொடுக்கலாமா? என்ன பஜ்ஜி கொஞ்சம் பழசா இருக்கும். ஐயோ ஏங்க இந்த பஜ்ஜில ஒரு பெரிய கன்ஃபியூஷனே இருக்கும் போல இருக்கு. அட பஜ்ஜியை விடுங்கப்பா. இந்த கூலிங் கிளாஸ் குறுந்தாடிக்காரனா பையனோட அப்பா. அது வந்து சு, குறுக்க குறுக்க பேசாதீங்க. அப்படி ஒரு ஓரமா போய் நின்னு குல்குல் ஜில் ஜில் மல்மல். ஒரு மாதிரி சாரு நம்மளோட ஜோதியில கலந்துட்டாரு. இல்ல மது இல்ல, என்ன சாரை விடு. இந்த ஆள் எத்தையும் ஒத்துப்பான். அந்த ஆள் அப்படி கிடையாது. ரொம்ப ஜரூர் பார்ட்டியா இருக்கான். கண்டுக்குன்னு நினைக்கிறேன் நான் பேய் ஓட்டுறவன்னு. ஹலோ, என்ன பண்ண போற? எப்படி சமாளிக்க போற? சமாளிக்கிறேன் சார். இப்ப நான் சொல்றேன் சார், இவர் பையனோட அப்பா இல்ல. ஆனா இவரோட பையனோட அப்பாவா நாங்க கூட்டிட்டு வந்திருக்கோம். வேணும்னே தான். எங்க இஷ்டம். இவரை ஏன் பையனோட அப்பாவா கூட்டு வந்திருக்கணும்னா, மைத்திலி சொல்லுமா? சொல்லலாங்களா? தைரியமா சொல்லு. அவசரத்துக்கு வேற ஆள் கிடைக்கல, கூட்டிட்டு வந்தோம். என்னம்மா நீங்க தானே சொல்லலாம். நீங்க சொல்லுன்னா சொதுப்புறிய. இவரை ஏன் பையனோட அப்பாவை கூட்டு வந்திருக்கோம்னா, பாவம் பையனுக்கு அப்பா கிடையாது, இவன் ஒரு அனாதை. அட பாவி, என் முன்னாடியே பையனை அனாதைங்கிறிய. சார் கொஞ்சம் திரும்பிக்கங்க. இப்ப சொல்றேன், பையன் ஒரு அனாதை, பின்னாடியே அனாதைங்கிறிய. இவரை படிக்க வச்சு வளர்த்து ஆளாக்கி. நான் சொல்றேன், இவனை படிக்க வச்சு வளர்த்து ஆளாக்கி இவருக்கு அந்த ஒஸ்தியான குஜராத்தியை கத்து கொடுத்ததே நான் தான். என்னடா? ஆமாஞ்சி. என்னடா? அம்மாஞ்சி. குஜராத்தியை தப்பா பேசக்கூடாது, ஜெயில போட்டுருவாங்க. என்னடா இது? அவன் தான் அனாதைங்கிறான், நீயும் பேசாம இருக்கிய. பேசி தொலையண்டா. வேணாம், நானும் ஆரம்பத்துல இருந்து பாத்துக்கிட்டு இருக்கேன். என்கிட்ட மோதிக்கிட்டே இருக்கேன், தின்னு கட்டிடுவேன். என்னடா? என்ன வாய் ரொம்ப நீளுத? டா போட்டு பேசாத டா. பேசுவன்டா. பேசனா என்ன பண்ணுவடா? ஐயோ ஐயோ, அப்பன பையன் அடிச்சுட்டான். டேய் முண்டா, ஏன்டா என்ன அடிச்ச? அடிக்காம என்ன பண்ணுவாங்க? நானும் அப்பையில இருந்து சொல்லிட்டு இருக்கேன், சும்மா தொண தொணன்னு மரியாதை இல்லாம பேசி உயிரை வாங்குறியா?